சிட்டி விஷன் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இடுக்கி மாவட்ட தமிழர்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் ஒரு கண்ணோட்டம் நமது சிட்டி விஷன் சேனலில் ராஜகுமாரி கஜனாப்பாறை மற்றும் கும்பப்பாறையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஆரவாரம் கொண்டாட்டம் மேளதாளங்களுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு பார்வை சிட்டி விஷன் சேனலில். தென் காஷ்மீர் என்றழைக்கப்படும் மூணார் பசுமை நிறைந்த மலைப்பகுதி, இயற்கையின் பிறப்பிடம், வெண்மேகங்கள் தழுவிச் செல்லும் பாறை இடுக்குகள், மலர்கள் பூத்து குலுங்கும் பகுதி, நறுமணப் பொருட்கள் வரை விளையும் இடுக்கி மாவட்டம். தேயிலையும் காப்பியும் குறுமிளகும் அதிகமாக விளைவிக்கக்கூடிய இந்த மண்ணில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென் மாவட்ட மக்களும் வட மாவட்ட மக்களும் தேயிலை மற்றும் காப்பி பயிரிட தொழிலாளிகளை அழைத்து வரப்பட்டனர். அவர்களின் கடுமையான உழைப்பால் உருவானதுதான் இன்று உலக மக்கள் ஆர்வமுடன் சுற்றுலா வரும் மூணாறும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும். காணும் இடமெல்லாம் பசுமை நிறைந்து காணப்படும் இந்த பகுதி சுற்றுலா தலமாக மாறியதின் பின்னால் பல சோகங்களும் சுமைகளும் நிறைந்துள்ளது. அப்படி உருவான இந்த பகுதிகளில் வசிக்கும் தமிழ் மக்கள் தங்களின் பாரம்பரியங்களை மறக்காமல் திருவிழா கொண்டாடி மகிழ்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராஜகுமாரி பஞ்சாயத்தில் கஜனாப்பாறை மற்றும் கும்பப்பாறை பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. முதற் கடவுளும் அனைத்து வழிபாடுகளுக்கும் முன் வணங்கப்படும் விநாயகர் இந்து வழிபாட்டின் தென் இந்தியாவின் முக்கிய கடவுளாக மக்கள் வழிபடுகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி 8 முதல் 5 நாட்கள் முன்பாக மண்ணால் ஆன விநாயகர் உருவங்களை வைத்து பூஜைகள் செய்தும், ஒளிபெருக்கிகள் வைத்து மின் விளக்கு அலங்காரங்கள் செய்தும் வழிபாடு செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலைகளின் கண்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்து மறுநாள் ஆற்றங்கரையில் கரைத்து விநாயகர் சதுர்த்தி நிறைவு பெறுகிறது. இதை இந்த ஆண்டும் விநாயகர் சிலை வைத்து கஜனாப்பாறையிலும் கும்பப்பாறையிலும் வெகு விமர்சையாக மக்கள் கொண்டாடினார்கள். இதில் இப்பகுதியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் உள்பட கிராம தலைவர்களும் ஆன்மீகவாதிகளும் கலந்து கொண்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் ஆராதனை செய்தும் மேளதாளங்களுடன் கொண்டாடி விநாயகரின் ஆசியை பெற்று சென்றனர். ஊரே ஒன்று கூடி தங்களின் கவலையெல்லாம் மறந்து மேளதாளங்களுடன் ஆடிப்பாடி கொண்டாடியது காண்போரை மனம் நிறைய செய்தது. இத்துடன் இந்நிகழ்ச்சிகள் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.